ஹலோ கைஸ், வெல்கம் டு டீஸ் கிட்ட சேனல். வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா வேற பற்றில அமரன் திரைப்படத்தை ரிலீஸ் டேட் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துருக்கோம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியாக திரைப்படம் தான் அமரன். இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற ராஜ்கமல் ஃபிலிம்ஸ். இந்த திரைப்படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர் யார் பண்ண போகிறா தமிழ்நாடு முழுவதும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனால இந்த திரைப்படம் வந்து ஸ்மூத்தாக எல்லா ஏரியாலையும் வந்து ஸ்மூத்தாக ரிலீஸ் ஆயிடும். இப்போ இந்த திரைப்படம் எப்போ டார்கெட் பண்ணியிருந்தாங்க ஸ்டார்டிங்கில் அப்படின்னா செப்டம்பர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு டார்கெட் பண்ணியிருந்தாங்க. இப்போ செப்டம்பர்லாம் தாண்டி ஒரு ஃபைனலான ஒரு தரமான ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டை ரிலீஸ் பண்ண போகிறதுனால இந்த திரைப்படத்தோட கிளாஸா, அந்த பெரிய படத்தோட கிளாஸா அப்படின்ற மாதிரியான டாக்லாம் போயிட்டுருக்கு. அதோட கிளாரிஃபிகேஷன் தான் இந்த விட நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தரப்போகிறேன். என்ன அப்படின்னா அமரன் திரைப்படத்தை வந்து ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ண போகிறதுனால இப்போ அமரன் திரைப்படத்தை ரிலீஸ் டேட் லாக் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா அக்டோபர் 31 தீபாவளி ரிலீஸாக லாக் பண்ணியிருக்காங்க அமரன் திரைப்படத்தை. ஓகே, அமரன் திரைப்படத்துக்கு வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா டேரக்டராக இருக்கட்டும், அந்த திரைப்படத்தை ஒரு பயோபிக், இதுக்கு மாதிரி ரிலீஸ் ஆன ஒவ்வொரு கிளிப்பாக இருக்கட்டும் எல்லாமே தரமாக வந்திருக்கு. இந்த திரைப்படமுமே இன்சைட் ரிப்போர்ட் வந்து வேறு லெவலில் வந்திருக்கு. அமரன் திரைப்படம் ஒரு ஷோர் ஷாட் வந்து இட்டு தான் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த திரைப்படத்துக்கு வந்து எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமாகிட்டுருச்சு. இப்போது இந்த திரைப்படம் வந்து அக்டோபர் 31 ரிலீஸ் ஆகிறதுனால இந்த திரைப்படம் வேட்டையனோட ரிலீஸா, நம்ம சூப்பர் ஸ்டாரோட கிளாஸா அப்படின்றாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த திரைப்படம் விடாமுயற்சியோட கிளாஸா, சப்போஸ் விடாமுயற்சி தீபாவளிக்கு வந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா ஒரு நோட் பண்ணிக்கோங்க, அமரன் திரைப்படம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறது யார், டிஸ்ட்ரிபியூட்டிங் தமிழ்நாடு முழுவதும் ரெட் ஜெயின். அதே போல் வேட்டையின் திரைப்படமாக இருக்கட்டும், இந்த பக்கம் வாங்க விடாமுயற்சி, இந்த ரெண்டு திரைப்படத்தையும் ரிலீஸ் பண்ண போகிறதும் ரெட் ஜெயின் தான். அதனால் இந்த திரைப்படம் கிளாஸ் ஆக வாய்ப்பே இல்லை. யாராச்சும் உங்கள்கிட்ட லூசுத்தனமாக வேட்டையின் வர்சஸ் விடாமுயற்சி இல்லை, விடாமுயற்சி வர்சஸ் அமரன் இல்லை, விடாமுயற்சி வர்சஸ் அமரன் விடாமுயற்சி வர்சஸ் வேட்டையன், அமரன் வர்சஸ் விடாமுயற்சி, இந்த மாதிரி 3 படத்தோட ஏதோ 2 படம் கிளாஸ் ஆக போகுதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க தலைமையில தட்டி 3 படத்தை ரிலீஸ் பண்ண போகிறது ரெட் ஜெயின் தாண்டா, அதனால் வந்து கிளாஸ்லாம் வராது. சப்போஸ் வந்து விடாமுயற்சியும் வேட்டையனும் திரைப்படம் கிளாஸ் வரும்னு சொன்னாங்கன்னா அப்போ நம்ம ஒரு லூஸ் தரமானாலும் எவனுமே கிடையாது. ஏன்னா 2 திரைப்படத்தோட ப்ரொடியூசர் ஒருத்தர் தான். ஆனால் அந்த 2 திரைப்படமும் கிளாஸ் ஆக வாய்ப்பு கிடையாது. இப்போ அமரன் திரைப்படமும் விடாமுயற்சியோட கிளாஸ் ஆக வாய்ப்பு கிடையாது, வேட்டையனோட கிளாஸ் ஆக வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 2 படத்தையுமே 3 படத்தையுமே தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் பண்ண போகிறது ரெட் ஜெயின் தான். அதனால் அவங்க பார்த்த ஒரு 2 திரைப்படத்தை கிளாஸ் பண்ண விட மாட்டாங்க. அதனால் சப்போஸ் எந்த திரைப்படமும் இந்த 3 திரைப்படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பே கிடையாதுங்க. அக்டோபர் 31 சாலிடாக அமரன் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த திரைப்படத்தை கூட எந்த திரைப்படம் கிளாஸுக்கு வரப்போகுது, கிளாஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் எந்த திரைப்படத்தை ஃபிக்ஸ் பண்ணல. தீபாவளிக்கு ஏற்கனவே விடாமுயற்சி திரைப்படத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த திரைப்படம் டேட் மாறி போகுதுன்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அந்த திரைப்படம் அக்டோபர் 10 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அந்த கங்குவா கூட. இல்லாட்டி வேட்டையின் திரைப்படம் அக்டோபர் 10 போச்சுன்னா இந்த 2 திரைப்படமும் சஃபலாக வேறு டேட்டில் ரிலீஸ் ஆகுன்றது எந்த சந்தேகம். ஓகே, இப்போ சிவகார்த்திகேயனோட நடிப்பில் வேறு லெவலில் வந்திருக்க திரைப்படம் தான் அமரன். இந்த திரைப்படம் வர அக்டோபர் 31 ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அமரன் திரைப்படத்துக்கான மறக்காம கன்வெர்ஸ்க்கான. இப்போ அமரன் திரைப்படம் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் எல்லா படமும் போஸ்ட்போன் ஆகிட்டு தான் வருது. ஒரு திரைப்படம் கூட வந்து சொன்ன டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறதா, அவங்களுக்கு சொன்ன டேட்டில் நான் ரிலீஸ் பண்ணுவேனா அப்படின்றாங்க. ஒரே ஒரு திரைப்படம் மட்டும் தான் சொன்ன டேட்டில் லாக்காய் அப்படியே நிற்கிது, நம்ம கோட் திரைப்படம். மற்றபடி எல்லா திரைப்படம் டேட் சஃபலாக மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ அமரன் திரைப்படம் அக்டோபர் 31 வந்துருக்கு. இதனால் வந்து விடாமுயற்சி திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் ஒரு குழப்பமாகவே போயிட்டுருக்கு. விடாமுயற்சி தான் வந்து கங்குவா கூட கிளாஸ் ஆக போதா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்துட்டுருக்கு. அதை பற்றிலாம் நம்ம ஃபர்தர் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து நம்ம அமரன் திரைப்படம் அக்டோபர் 31 ரிலீஸ் ஆக போது சாலிட் டேட்டு. இதுக்கப்புறம் டேட்டு மாற வாய்ப்பே கிடையாது. ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த திரைப்படம் பக்காவாக சாலிடாக தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் ஆயிடும். இந்த திரைப்படம் ஷோர் ஷாட் வந்து 100 கோடி அடிக்கும்னு நினைக்கிறேன். 100 கோடி வந்து படம் அசால்ட்டாக அடிக்கும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் நினைக்கிறத மறக்காம கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. இப்போ அமரன் திரைப்படம் எந்த திரைப்படத்தோட கிளாஸ் கிடையாதுங்க, நீங்கள் நினச்சி கன்ஃபியூஸ் வைக்காதீங்க. ஓகே கைஸ், இந்த ஒரு பிடிச்சா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டிஸ் கிட்ட சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.